வணக்கம் 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஷார்ட்டை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக தெர்மல் கேமரான்னு சொல்லி ஒன்று வந்திருக்கு. அந்த கேமரா தான் நீங்கள் பார்க்குறது. இந்த கேமரா வச்சு நம்ம வந்து போர்டில் ஷார்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நம்ம துல்லியமாக இதில் கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த போர்டில் ஆம்பர் ரீடிங் எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த ரீடிங் குறைய அல்லது கூட காரணம் எதுன்னு சொல்லி நம்ம ஈஸியாக நம்ம தெர்மல் கேமரா வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு புரியும். இந்த போர்டில் டிசி பவர் சப்ளை கனெக்ட் பண்ணியிருக்கோம். கனெக்ட் பண்ணிட்டு சப்ளை கொடுத்தாச்சு. இந்த போர்டு ஆன் ஆகலை, டெட் கண்டிஷனில் இருக்குது. எங்கேயோ ஒரு இடத்துல லீக்கேஜ் இருக்குது. அந்த லீக்கேஜை துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த கேமரா வச்சு நம்ம துல்லியமாக பார்க்கலாம். பாருங்கள், டிசி பவர் சப்ளை எந்த மாதிரி ரீடிங் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். டிசி பவர் சப்ளை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஆம்பியர் ரீடிங் பாருங்கள் 0.011 மில்லி ஆம்பியர் காட்டுது. அப்போ நம்ம செல்ஃபோன் ஆன் பண்ணவே இல்லை, சுவிட்சை நம்ம ஷார்ட் பண்ணலை, டேரெக்டாகவே இந்த மாதிரி ரீடிங் எடுக்குது. பெரும்பாலும் இந்த மாதிரி ஃபால்ட் அதிகமாக இப்போ ஒரு மாடலில் வருது. அதை நார்மலாக நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்த்தாலும் சரி, இல்லை வோல்டேஜ் செக் பண்ணி பார்த்தாலும் சரி, ரொம்ப வேரியேஷன் தெரியாது. அந்த வேல்யூ நார்மல் வேல்யூ தான் தெரியும், ஆனால் ஷார்ட்ன்ற விஷயம் துல்லியமாக பார்க்க முடியாது. அப்போ வேல்யூ ப்ளஸ் வோல்டேஜ் கான்செப்ட் ஃபாலோ பண்ணுறது ஃபஸ்ட்டு ஒரு மெத்தட் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஷார்ட் கில்லரை வச்சு நம்ம அந்த வேல்யூ கம்மியான இடத்துல கொடுத்து ஷார்ட் கில்லரை வச்சு நம்ம ஷார்ட்டை ரிமூவ் பண்ண முடியும். இப்போ அந்த இடத்துல வேல்யூவோ வோல்டேஜோ கொஞ்சம் வித்தியாசப்படாமல் இருக்கும்போது நம்ம கண்டுபிடிக்க ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த தெர்மல் கேமரா வச்சு நம்ம வந்து துல்லியமாக எங்கே லீக்கேஜ் இருக்கோ, எங்கே ஷார்ட் இருக்கோ, அது துல்லியமாக நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ உங்கள் மானிட்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த இடத்துல ஷார்ட் ஆகுன்னு சொல்லி. அதாவது பேட்டரி பாயிண்ட்டுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா டயோடு வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் சர்க்யூட்டில் இருக்குது. நார்மலாக செக் பண்ணும்போது அதோடய வேல்யூ ப்ராப்பராக இருக்க மாதிரி தான் காமிச்சிச்சு, ஆனால் லைட்டாக லீக்கேஜ் இருக்குது. ஆனால் தெர்மல் கேமரா வச்சு பார்க்கும்போது அந்த லீக்கேஜை நம்ம துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மானிட்டரில் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேமரா கனெக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக மானிட்டரில் செக் பண்ணி பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து ஃப்ளிகரிங் தனியாக தெரிஞ்சிச்சு பாருங்கள். அந்த இடத்துல இருக்கிற ஸ்பேர் தான் டயோடு மூலமாக தான் அந்த லீக்கேஜ் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டோம். டயோடை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் செல்ஃபோன் ஆன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு அந்த வீடியோஸ், அதை அடுத்தடுத்த ஷார்ட்ன்ற விஷயத்தையும் ஃபுல் ஷாட், நார்மல் ஷாட், மற்ற ஆஃப் ஷாட் எல்லாத்தையும் நம்ம இதில் தெளிவாக நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.